அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், ஜோதி ரத்னா, ஜோதிட கலாநிதி. நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக. நல்லவை அறிய இறைவா போற்றி, அல்லளவு அகற்றி காப்பாய் போற்றி. ஓம் சிவாய நமக. நான் இப்போ என்ன பதிவு சொல்ல போகிறேன்னா, நாளைக்கு கார்த்திகை தீபம்ன்றதுனால நம்ம வீடு ஃபுல்லாக ஒளிமயமாக விளங்கணுன்னு நம்ம கார்த்திகை தீப விளக்கை ஏற்றுவோம். அது சில வழிமுறைகளை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். உங்களுக்கு அது எந்த அளவுக்கு பயன்பெறுன்னு நான் சொல்லி முடிக்கக்குள்ள உங்களுக்கு விளங்கும். நீங்கள் இந்த பதிவை முழுசாக பாருங்கள். விளக்கு ஏற்றுவது இந்த கார்த்திகை தீபத்தில் வருடத்துக்கு ஒரு முறை தான். அந்த ஒரு வருடம் முழுதும் நம்மளுக்கு நன்மையே நடக்கக்கூடிய நாளாக இருக்கட்டும் என்பதுதான் இந்த கார்த்திகை தீபம் அன்று முன்னோர்களும் சரி, ஆராய்ச்சியாளர்களும் சரி, வீட்டில் விளக்கு ஏற்றி வைக்கணும்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கோம், கெட்ட சக்தியிலெல்லாம் வெளியே போகணும் தான் அன்று கார்த்திகை தீபத்திலிருந்து ஆரம்பித்து 3 நாள் கண்டிப்பாக விளக்கு ஏற்றுவாங்க. அந்த ஒளியால் வீடு முழுக்க ஒளிரக்குள்ள எந்த தீய சக்தியாக இருந்தாலும் வீட்டிலிருந்து வெளியே சென்று விடும். கருத்தில் கொள்ளுங்க. கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை மாற்றக்கூடிய நாளாக தான் இந்த எம்பெருமானின் முருகப்பெருமானின் அருளாலும் அந்த கார்த்திகை தீபம் அமைது. கருத்தில் கொண்டு நீங்கள் விளக்கேற்றும் முறைகளை சரியாக கையாண்டிங்கன்னா அந்த பலன் உங்களுக்கு 100% கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிந்த அனுபவத்தையும் முன்னோர்கள் சொன்ன அனுபவத்தின் அடிப்படையிலும் நூல்கள் சொன்ன கருத்துக்கள் அடிப்படையிலும் இப்போ நான் அதன் விளக்கத்தை சொல்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு சிறப்பான வெற்றி கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். விளக்கு ஏற்றும் போது சில வழிமுறைகள் இருக்குது. நீங்கள் அதை கவனத்தில் கொண்டு ஏற்றணும். அதாவது விளக்கு ஏற்றுறதுக்கு திசைகள், அதாவது விளக்கு ஏற்றும் திசைகள் பார்த்தீங்கன்னா கிழக்கு, வடக்கு, மேற்கு, இந்த 3 திசைகளில் நீங்கள் விளக்கு ஏற்றலாம். மிகவும் சிறப்பான பலன் கிடைக்கும். ஆனால் தெற்கு திசையில் விளக்கு ஏற்றுவதை தவிர்க்கணும். கருத்தில் கொள்ளுங்கள். தெற்கு திசை யமனுடைய திசையாக வருவதால் தெற்கு திசையில் வீட்டில் விளக்கு ஏற்றுவது தவிர்க்கணும். அதே போல் கோயிலுக்கு சென்றாலும் தெற்கு திசையில் விளக்கு வைப்பதை தவிர்க்கணும். தெற்கு திசையில் விளக்கு வைக்கிறோன்னா நம்ம முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு மட்டும்தான் அந்த தெற்கு திசையை பயன்படுத்தணும். கருத்தில் கொள்ளுங்க. இது காலங்காலமாக சாஸ்திரத்தில் வரக்கூடிய வழிமுறை. அந்த வழிமுறையை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னுடைய கருத்துக்கு என் முன்னோர்கள் அறிவுறுத்திய வழிமுறை அது. கருத்தில் கொண்டு பயனடைக. எக்காரணத்தை கொண்டோ நீங்கள் இந்த தெற்கு திசையில் விளக்கு ஏற்றாதீங்க. அந்த தவறை செய்திருந்தாலும் இனிமேட்டு மாற்றிக்கிங்க. உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமையும் என்பதில் 100% சந்தேகமான கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும். தீபத்தை எப்போது ஏற்ற வேண்டும்? இது 2வது கொஸ்டினாக வரும். விளக்கு எந்த திசையில் ஏற்றுறோம் பார்த்தோமா? இப்போ தீபத்தை எப்போது ஏற்ற வேண்டும்? வாசலில் கண்டிப்பாக, அதாவது இது கோலம் விட்ட பிறகு தான் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி, அதாவது காமாட்சி அம்மா விளக்கும் பக்கத்தில் ஒரு அகல் விளக்கும் வச்சு ஏற்றி பூஜை அறையில் ஒளியை பிரகாசித்த பிறகு அந்த தீபத்திலிருந்து மற்றொரு தீபத்தை ஏற்றி கொண்டு அதன் மூலம் வாசலில் உள்ள தீபத்தை ஏற்ற வேண்டும். கருத்தில் கொள்ளுங்கள். பூஜை அறையில் அந்த இதிலிருந்து தான், அந்த ஒளியிலிருந்து தான் நம்ம இப்போ வாசலில் வைக்க போகிற அந்த அகலுக்கு வெளிச்சத்தை கொடுக்கணும். இது சாஸ்திரத்தின் கருத்து. கருத்தில் கொள்ளுங்கள். தினந்தோறும் நம் வீட்டில் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டால் உங்களுக்கு சுப பலனே கிடைக்கும். இப்போ கார்த்திகை தீபம்ல தீபம் முடிந்தாலும் நீங்கள் மாலை 6 மணிக்கு மேலே டெய்லியும் காமாட்சி அம்மா விளக்கையும்
ஒரு அகல் விளக்கையும் வச்சு வணங்கினா மிகவும் சிறப்பு. இல்லை உங்களால் முடியவில்லை என்றால் செவ்வாய்க்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை விளக்கேற்றி வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவும் சிறப்பு. எங்களால் 2 நாளும் முடியலன்னா செவ்வாய் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு நாள். ஆனால் வாரத்தில் ஒரு நாளாச்சும் அந்த காமாட்சி அம்மா விளக்கையும் அகல் விளக்கையும் ஏற்றணும். அப்போ தான் உங்கள் வீட்டில் கெட்டது நீங்கி மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ ஒரு கருத்து வரும், அதாவது எத்தனை திரிகள் போட்டு விளக்கேற்றலான்னு. அதில் உங்களுடைய விருப்பம். எந்த திரியாக இருந்தாலும் நீங்கள் நினச்சி போடலாம். அதாவது பருத்தியாலான பஞ்சுத்திரி அல்லது தாமரை தண்டு திரி கொண்டு வீட்டிலையும் சரி கோயிலும் சரி விளக்கேற்றலாம். அதிலையும் தாமரை தண்டினால் திரியில் ஏற்ற விளக்குக்கு அதிக பலம் உண்டு. கருத்தில் கொள்ளுங்க. தாமரை தண்டினால் ஏற்றப்படும் திரி, அதாவது வீட்டில் இருந்தாலும் சரி கோயிலாக இருந்தாலும் சரி, அதில் வச்சு நீங்கள் ஒரு கோரிக்கைகள் வைத்து அந்த விளக்கேற்றினா அது 100% நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. மேலும் விளக்கு எரியக்குள்ள, அதாவது தீபம் அணையாமல் இருக்கும் அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும். கருத்தில் கொள்ளுங்க. எக்காரணம் கொண்டும் தீபம் அணையக்கூடாது. அதாவது எதுனா, இப்போ நீங்கள் வாசப்பில் வைக்கக்குள்ள அது காற்றுனால அணைஞ்சிடும், அது பிரச்சனை இல்லை. வீட்டில் எரியும் அகலும் சரி காமாட்சி அம்மாவுக்கும் சரி அணையாமல் எரியணும். அப்போ தான் மிகவும் சிறப்பு. கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் விளக்கு ஏற்றும் போது எந்த எண்ணெயில் ஏற்றலாம், அது ஒரு கருத்து வரும். அந்த கருத்தை நான் சொல்கிறேன். அதாவது சுத்தமான பசுநெய், நல்லெண்ணெய் இவைகளை கொண்டு நம் வீட்டில் விளக்கேற்றலாம். இதனால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் ஏராளமான பலன்கள் கிடைக்கும். ஆனால் நெய்யும் நல்லெண்ணெயும் கலந்து விளக்கில் ஊற்றி ஏற்றக்கூடாது. நெய்யும் நல்லெண்ணெயும் கலந்து விளக்கில் ஊற்றி ஏற்றக்கூடாது. அது தீய விளைவுகளை ஏற்படுத்தும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் விளக்கேற்றக்குள்ள இந்த, அதாவது பஞ்ச தீப எண்ணெய்னுவாங்க, அந்த எண்ணெயை பயன்படுத்தக்கூடாது. கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா பஞ்ச தீப எண்ணெயில் வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், பசு நெய், இழுப்பெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த 5 கலந்தது தான் பஞ்சதீப எண்ணெய். இந்த எண்ணெய்களை தனித்தனியாக கொண்டு தீபங்கள் ஏற்றலாம், அது தவறில்லை. ஆனால் மாறா 5 எண்ணெய்களையும் ஒன்றாக கலந்து கொண்டு விளக்கு ஏற்றுவது தவறு. 5 அதாவது 5 வேறு வேறு குணங்களை கொண்டது, வேறு வேறு மனங்களை கொண்டது. 5ஐயும் ஒன்றா கலக்கக்குள்ள அது என்ன கலவை ஆகுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் இப்போ நிறையா நிறுவனங்கள் அந்த பஞ்சதீபத்தின் அடிப்படையில் தான் வழங்குறாங்க. அவங்க எந்த சாஸ்திரத்தின் அடிப்படையில் வழங்குறாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் இந்த பதிவை பார்க்குறவங்க உங்களை மாற்றிக்கங்க. உங்களுக்கு சிறந்த வாழ்க்கை அமையும். எம்பெருமானாரால் உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமையும். ஒன்றுக்கு மேற்பட்ட எண்ணெய் கலந்து தீபம் ஏற்றுவது சாஸ்திரப்படி சரியானது அல்ல. கூட்டு எண்ணெய், கடல் எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய் இவற்றால் கட்டாயம் வீட்டில் விளக்கேற்றக்கூடாது. கருத்தில் கொள்ளுங்க. கூட்டு எண்ணெய், கடல் எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய் இவற்றில் கட்டாயம் வீட்டில் விளக்கேற்றக்கூடாது. கருத்தில் கொள்ளுங்க. வேப்ப எண்ணெயை கொண்டு விளக்கு ஏற்றலாம். ஏற்றும்போது அதை வீட்டில் நுழைவாயில், அதான் வாசக்கால் இல்லைன்னா வாசக்காலில் பக்கத்தில் ஏதாவது மரம் இருந்துச்சுன்னா விளக்கேற்றத்துக்கு வச்சுருப்பாங்க, அதுதான் மரம். அந்த மரத்தில் வைக்கலாமே தவிர எக்காரத்தை கொண்டும் வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது. வேப்ப எண்ணெயில் விளக்கேற்றி மரத்தில் வைக்கக்குள்ள சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அந்த திரியிலிருந்து போகக்கூடிய புகை, பூச்சி, ஏதாவது விஷப்பூச்சிகள் அங்கே இருந்தாலும் அந்த இடத்தை விட்டு போயிடும். அதனால்தான் முன்னோர்கள் அந்த எண்ணெயை வாசப்படியில் வைக்க சொல்கிறாங்க. கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் வாசக்காலில் துஷ்ட சக்தி உட்காந்துருந்தாலும் இந்த எண்ணெயை ஊற்றி தீபம் எரியக்குள்ள அந்த தீபத்தின் சூருடியால் அது அங்கேருந்து காணாமல் போயிடும். கருத்தில் கொள்ளுங்க. நம் வீட்டில் சாந்தமான தெய்வங்கள் மட்டும் வைத்து வழிபடுகிறோம். ஆனால்
ஆலயங்களில் சாந்தமான தெய்வமும் உக்கிரமான தெய்வமும் இரண்டும் சேர்ந்து தான் இருப்பாங்க. அதை நம்ம சேர்ந்து தான் வழிபடுறோம். ஆகையால் விளக்கு ஏற்றுவதில் சிறு வேறுபாடு உள்ளது. ஆலயங்களில் நெய், நல்லெண்ணெய், இழுப்பெண்ணெய் இவைகளை கொண்டு விளக்கு ஏற்றுவது சிறப்பு. அந்த பஞ்சலோக எண்ணெயில வச்சு விளக்கு ஏற்றக்கூடாது. நெய், நல்லெண்ணெய், இழுப்பெண்ணெய் இவைகளை கொண்டு விளக்கேற்றலாம். மிகவும் சிறப்பான பலனை விளக்கேற்றத்தில் கொடுக்கும். அதை கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் இந்த கார்த்திகை தீபத்துக்கு நீங்கள் அதான் வருடம் விளக்கு வாங்கியிருப்பீங்க. அந்த விளக்கு உங்கள்கிட்ட பத்திரமாக தான் இருக்கும். அந்த விளக்கை சுத்தம் செய்கிறதுக்கு இன்றே நீங்கள் அதை தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா இப்போ நாளைக்கு காலையில் எடுத்து அதை வாஷ் பண்ணிங்கன்னா, அதாவது கொஞ்சம் எப்படின்னா நம்ம துணிக்கு போடுற பவுடரை போட்டு ஊற வச்சிங்கன்னா அந்த விளக்கு அந்த வளவழப்பு தன்மையெல்லாம் போய் நல்ல புது விளக்காக மாறிடும். அந்த விளக்கை எடுத்து நீங்கள் விளக்கேற்றக்குள்ள உங்களுக்கு புது விளக்கு வாங்கின சக்தி கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் இந்த விளக்குகள் கூட இன்று ஒரு சிறிய விளக்காச்சும் வாங்கிட்டு விளக்கேற்றணும். அந்த விளக்கை காமாட்சி அம்மா விளக்கு பக்கத்தில் வச்சு நீங்கள் வணங்கலாம். மிகவும் சிறப்பு. ஒரு விளக்கு வீட்டுக்கு வந்தாலும் பழைய விளக்குகள் புது விளக்காக ஜொலிக்கும். கருத்தில் கொள்ளுங்க. ஒரு பானை சாதத்துக்கு ஒரு சாதம் தான் எடுத்து பதம் பார்ப்போம். அதன் அடிப்படையில் ஒரு புது விளக்கு வீட்டில் வரக்குள்ள அனைத்து விளக்குகளும் புதிதாக மாற்றப்படும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் குலதெய்வம் தெரியாதவங்க எங்களுக்கு குலதெய்வம் தெரியலன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. காமாட்சி அம்மன் விளக்கில் அது ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் அனைத்து தெய்வங்களும் நம்ம காமாட்சி அம்மா வீட்டில் வணங்கக்குள்ள அனைத்து கிரகங்களும் குலதெய்வங்களும் அந்த காமாட்சி அம்மன் விளக்கில் தான் அடிப்படையில் அமைஞ்சிருக்குது. அதனால தான் ஒரு புது பெண் திருமணமாகி வீட்டுக்கு வரக்குள்ள அந்த காமாட்சி அம்மா விளக்கை ஏற்ற சொல்கிறாங்க. காமாட்சி அம்மா விளக்கை சீதளமாக கொடுக்க சொல்கிறாங்க. அதே போல் திருமணம் ஆகக்குள்ள அவங்க அந்த காமாட்சி அம்மா விளக்கை வச்சு தான் அந்த அதாவது திருமண மேடையை சுற்றி வராங்க. கருத்தில் கொள்ளுங்க. காமாட்சி அம்மா விளக்கில் அனைத்து குலதெய்வங்களும் அதில் அடக்கம். திருப்பியும் சொல்கிறேன், குலதெய்வம் இல்லை நம்மளுக்கு தெரியாது சொல்லி கவலைப்படாதீங்க. காமாட்சி அம்மா விளக்கை நீங்கள் குலதெய்வமாக நினைத்து அது அருகில் ஒரு அகல் வைத்து ஏற்றக்குள்ள உங்களுடைய குலதெய்வ ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த விதிமுறைகளை நீங்கள் பயன்படுத்துங்க. உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வத்துக்கும் குறைய இருக்காது. கருத்தில் கொள்ளுங்க. இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருக்குதுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். எம்பெருமான் அருளாலையும் முருகப்பெருமான் துணையாலையும் முப்பெரும் கடவுள் விநாயகர் பெருமான் ஆசீர்வாதத்தாலும் உங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் அனைத்து விதமான செல்வங்களும் மகிழ்ச்சிகளும் கிடைக்கட்டும் என்று இந்த கார்த்திகை தீப நல்நாளில் உங்களுக்கு ஆயிலும் கூடட்டும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.